ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 7 கேஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் ஷாப்மேஜிக்கோட 2 போர்ட் மொபைல் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ் இருக்குது. அவுட்புட் வோல்ட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2.4 ஆம்ஸ். ஸோ நீங்கள் 2 மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி ரெண்டுமே ஒரே டைம்லேயே நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறப்ப ரொம்பவே ஹீட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சார்ஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். இந்த 2 போர்ட் மொபைல் சார்ஜரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 ரூபாய். ஓகே, நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் ரோலிங் டூத்பேஸ்ட் டியூப். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட்டை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணாமல் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன கேஜெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட் ரோலிங் டியூப் இருக்குது, அதுக்கப்புறம் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டூத்பேஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரோலரை கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கும் எந்த டூத்பேஸ்ட் வேணால் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோலரில் நம்ம பின் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டூத்பேஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து சுற்றிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஜெட்டை நீங்கள் ஒரு டூத்பேஸ்ட்க்கு மட்டும் கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோலரை நம்ம ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டூத்பேஸ்ட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஜெட்டை எத்தனை வாட்டி வேணாலும் புது டூத்பேஸ்ட்டை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பை நம்ம பேக் சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஜெட்டை நீங்கள் எங்கே வேணுமோ மாட்டிக்கலாம். இந்த ரோலிங் டூத்பேஸ்ட் டியூபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரப்பரால் பண்ணால் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளாஷ் லைட்டை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராவல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலோட பேக் சைடில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ளாஷ் இருக்க ஏரியாவில் இதை கரெக்டாக வச்சிடணும். இப்போ நம்ம மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்பாக வரக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டை இது டிஃப்யூஸ் பண்ணி ஈவனான லைட்டிங்காக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த லைட்டை நம்ம நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஸ்டடி லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டில் இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணாதப்பையும் யூஸ் பண்ணுறப்பையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கேஜெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249 ரூபாய். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா லூப்பான் டிஜிட்டல் எல்இடி அலாரம். இந்த எல்இடி அலாரமோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா 3 AAA சைஸ் பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேஜெட் கூட வராது, நம்ம தான் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி அலாரம் கிளாக் வந்து ஆன் ஆகிடும். இதை வந்து நம்ம டேபிள் கிளாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைம் டேட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டைமிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம். இவங்களே பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் அலாரம் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 2 சைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா டேப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த கேஜெட்டில் 7 கலரில் எல்இடி லைட் வந்து நமக்கு கண்டினியூஸாக இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த கேஜெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ரூபாய். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லேசி நெக். ஸோ இந்த கேஜெட் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மூவிஸ் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய மூவி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். ஸோ கண்டினியூஸாக மொபைலில் வந்து 2 to 3 ஹவர்ஸ் வந்து நம்ம கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த கேஜெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஜெட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டை நீங்கள் எப்படி வேணுமோ ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பை இதோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கீழே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா டைட்டாக சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த கிளிப் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இந்த கிளிப்புக்குள்ளே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கேஜெட்டை உங்கள் கழுத்தில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இதனால் மூவிஸ் நம்ம 2 to 3 hours வாட்ச் பண்ணுறப்ப கண்டினியூஸாக மொபைலை வந்து கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்திருக்கப்பயே மூவிஸ் மற்றும் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போவும் இந்த கேஜெட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம மொபைலை வந்து கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் லேசி நெக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229 ரூபா. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் லேம்ப். ஸோ இந்த கேஜெட் நம்ம ஆர்டர் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பீஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மஷ்ரூம் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஜெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டை நம்ம ஃப்ளக்கில் இன்சர்ட் பண்ணி ஸ்விட்ச் போடுறப்ப நமக்கு லைட் எரியாது. எப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக டார்க்காக இருக்கோ அப்போ தான் வந்து லைட் வந்து நமக்கு எரியும். எக்ஸாம்பிள் நான் மெயின் லைட்டை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து நமக்கு ஆன் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டோட ஃப்ரண்ட் சைடில் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் அந்த லைட் சென்சாரை மறைச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து எரியும். இதில் இருக்கக்கூடிய லைட் சென்சார் பேஸ் பண்ணி தான் எப்போ நம்ம ரூம் டார்க்காக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதோட லைட் வந்து ஆன் ஆகிடும். இந்த மஷ்ரூம் லேம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 307 ரூபா. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு 2 லேம்ப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேஜெட் பார்த்தீங்கன்னா USB மொபைல் ட்ரிம்மர். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதோட டாப் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு USB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருந்தாலே இந்த ட்ரிம்மரை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த USB பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நகத்துலையோ பின்லையோ ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய பின் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரை நம்ம மொபைல்லே போர்ட்டபுளாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரில் நீங்கள் சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 0 சைஸில் தான் நீங்கள் ட்ரிம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதோட டாப் பார்ட்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேஜெட் வந்து வெளியே அதிகமாக போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியே இந்த ட்ரிம்மரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிம்மரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ரூபா. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் இருந்தது. அப்படி உங்களுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் இருக்கப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா கேஜெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 7 கேஜெட்ஸில் எந்தெந்த கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் மற்றும் டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.